Oh no! ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். நான் வாலண்டியரிங் பண்ண இடத்துலேருந்து 5 நிமிஷத்தில் இங்கே போயிடலாம். அதனால தான் இங்கே நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் மாடுங்க தான் இருக்கும். மாடுங்களுக்கு எதுனா பிரச்சனை கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 வருஷம் ஜெயிலாமா. அதனால் மாடுங்களாம் ஜாலியாக சுற்றின்னு இருக்குங்க தெனாவட்டா. அதுங்களை அப்படியே ஜாலியாக விட்டுறணும். அப்படியே இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மகாராஜா இருந்த இடத்த வாழ்ந்ததெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு காசு கட்டணும். மற்றபடி உள்ளே நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். 1156 வருஷம் கட்டப்பட்டது இந்த ஃபோர்ட். இது கிங் ராவல் ஜெய்சல்னால் கட்டப்பட்டது. அவ்வளோ பெரிய அழகான பெரிய ஒரு கோட்டை இது. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இந்த கோட்டைக்குள்ளேயே மக்களும் சேர்ந்து குடியிருக்கிறாங்க, ராஜாவும் சேர்ந்து குடியிருந்திருக்காருன்றப்போ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ரீசனுக்காக அவங்க எல்லோரும் உள்ளே வச்சுருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே 2 நாள் வேணும். ஏன்னா அவ்வளோ சின்ன தெருக்கள், அப்புறம் சின்ன சின்ன அழகழகான வீடெல்லாம் உள்ளேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆஃப் சீசன்னால் நிறைய கடைகள்லாம் மூடி இருந்துச்சு. இல்லைனா இந்த இடம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எப்பயுமே டூரிஸ்டர் இங்கே வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாமே சின்ன சின்ன தெரு தான் இங்கே. எதனா ஒரு வழியை விட்டிங்கன்னா வேறு எங்கேனா போயிடுவீங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எப்படினாலும் நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்துடலாம். வெளியே போகிறதுக்கும் வழி இருக்குது. கோட்டைக்கு உள்ளேயே கோயில்களும் இருக்குது. நீங்கள் காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கூட்டம் இருக்காது. வெறும் பறவைகள் சத்தமும் அழகான ப்ரீஸும் தான் இருக்கும். ஏன்னா அது வெயில் காலத்திலே கொஞ்சம் நல்லா சில்லுன்னு கூலிங்காகவே நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு காலையில் நேரத்தில். அங்கேயும் இங்கேயும் சுற்றி நான் ஏதோ வழியில் போயிட்டேன். ரொம்ப மட்டமாக இருந்துச்சு இந்த பக்கம்லாம் உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த அழகான இந்த ஸ்பாட்டை நான் வந்து கண்டுபிடிச்சேன் நான். அப்புறமா எங்கேயோ உக்காந்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம், எங்கேயுமே போகாமல். என் மண்டையில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த காலத்திலலாம் அந்த கோட்டையை எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி ஒரு சாதாரண மனுஷங்களை வச்சு இவ்வளோ அழகாக கல்லுங்களெல்லாம் அடுக்கி இவ்வளோ மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து எப்படி கட்டினானுங்க, எவ்வளோ சக்தி உள்ள மனிதர்களாக இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். நிறையா அப்படி பூமர் மாதிரி யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் மேலேருந்து சிட்டி வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பேர் 3 பேராக போனீங்கன்னா சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நான் தனியாக போனதுனால எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை. அதனால் இருக்கிறத வச்சுட்டு நான் அமைதியாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ரோ வந்து நம்மளோட நின்றுனார். பிரேக்கப் ஆச்சா இல்லை வந்து சோறு கிடைக்கலையா என்ன கதைன்னு தெரில. பட் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தோம் பேசிக்கின்னு. இதே ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுடைய நைட் வியூ நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அதனால் இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு நான் வரேன். டாடா பாய்.